கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்துக்கு நன்றி சொல்லி, இந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஓய்வு நாளிலே 5வது மாதம் 25வது நாள் தேவனாகிய கர்த்தர் நம்மை எம்மட்டுமாய் பாதுகாத்து வந்த நம்ம எபெனேசருக்கு நன்றி சொல்லி, இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஒரு விஷயம் எல்லாரும் தடைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அன்பு கரம் எங்கள் மத்தியில் இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். தேசம் முழுவதும் மகா பாய்க்கடுப்பில் இருந்தாலும் உம்மை நாங்கள் தேடாமல் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவனே என்று சொல்லி அழைக்கப்படுவதற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கும்படி ஒரே ஒரு விசை, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுவித்திருக்க வேண்டும் என்று சொன்ன என் ஆண்டவர், இதோ இந்த நல்ல நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க, உம்முடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்பட, உம்முடைய கிருபை எங்களோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடு. கர்த்தருடைய நாமம் ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். சோர்ந்து இருக்கிற எங்களை நீர் புது பலன் கொண்டு எழுப்பி நிறுத்தும்படி நாங்கள் வாழ்த்து ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படும்படி ஆராதனைக்குள்ள கடந்து செல்லலாம். தெரிந்த பாடல் அல்ல, புதிதான பெர்க்மன்ஸ் ஐயா அவர்கள் பாடின ஒரு பாடல் தான். சங்கீதம் 139 1 முதல் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது, என்னை காண்பவரே என்கிற பாடலை நாம் பாடி ஆராதனையிலே நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் ஆராதனை கொண்டு கடந்து செல்வோம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நீர் நன்றாய் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அவர் நம்மளை தினதோறும் காக்குகிற தேவனாக இருக்கிறார். கழுகு எப்படி ஒரு பருந்துகளை காக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Glory to God. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம்
என்னை அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. தாயின் கற்பத்தில் இருந்த பொழுது நம்மளை அருமையாய் பாதுகாத்து இந்த பூமியில பிறக்க செய்த தேவன் நம்ம எவ்வளவு நன்றி சொல்லி பாடினாலும் நம்ம நாவுகள் போதாது. பிரியமானவர்களே, கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் விசேஷமாய் பாடி மகிமைப்படுத்துவோம். Glory. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். உன் திருக்கரத்தான் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். உன் திருக்கரத்தான் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஒவ்வொரு இமய பொழுதிலும் ஆண்டவர் நம்மளை காக்காவிட்டால் நாம் நிற்கிறதும் நிர்மூலமாய் ஆகாதிருப்பதோடைய சொத்து கிருபை. பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனுக்கு தேவ பயம் இருந்தால் உயிர் வாழவே முடியாது. அவருடைய பயமும் பக்தி கலந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்றைக்கும் பாதுகாப்பு இருக்கும். பிரியமானவர்களே, ஆமென். கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வது கவனித்தீரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வது கவனித்தீரே. அதிசயமா பிரம்மைக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரம்மைக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர்.
நான் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் அவர் மரித்து இன்றைக்கும் உலகத்தில் உயிரோடு கூட எழுந்த என் ஜீவனுள்ள என் ஆண்டவராகிய கிறிஸ்து அவருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க காத்திருக்கிறோம். நல்ல ஆராதனை நாம் கண்டோம். ஒரு விசை நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த வசனங்களை எங்கள் மத்தியில நீர் அனுப்பி உன் மக்களை நீர் ஆறுதல் படுத்தி அவர்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கூட தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்க காத்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20 முதல் 25 வரை உள்ள வசனத்தை நாம் கேட்கலாம். கர்த்தர் இந்த வசனத்தின் வழியா நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்று கவனிப்போம். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சை ரசத்தை வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நோவா தேவனுடைய பார்வையில மிகவும் பயமும் பக்தி உள்ள ஒரு தேவ மனுஷன். அருமையான என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வசனம் வாசிக்கிற பொழுது பாருங்கள், நோவா நல்ல பயிரிடுகிற ஒரு மனிதனாக, அவன் நல்ல திராட்சை தோட்டங்களை நாட்டப்பட்டு தேவனுடைய சொல்லு வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு தேவனுக்கு சிறந்த ஒரு பக்தி உள்ள ஒரு நீதிமானாய் காணப்பட்ட ஒரு மனிதர். கொடிய நாட்களிலே பாருங்கள், உலக ஜலத்தில் அழிக்கப்படும் பொழுது நோவா குடும்பத்தை அவ்வளவு அழகாக தேவன் பாதுகாத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த திராட்சை தோட்டத்தை நாட்டப்பட்டவனாய் கடந்து வந்த அந்த நோவா பாருங்கள், சற்று கவனம் இல்லாத போனபடினால் அவன் வாழ்க்கையில அவன் பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு உண்மை உத்தமாய் இருந்தபடினால் நடந்த சம்பவத்தை சற்று நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டும். ஏனென்றால் அங்க பாருங்கள், கானானேயை அழகாக அவனுடைய பேர பிள்ளையை சபிக்கிறான். காரணம் என்னவென்றால் அவன் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறான். திராட்சை செடி நட்ட உடனே ஒரே ராத்திரியில அது காய்க்க முடியாது. ஆனால் இந்த நோவா அந்த சமீபத்தில் தான் சற்று கவனத்தை அவன் கொள்ளாமல் போனபடினால் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி அவன் நாட்டப்பட்டது உண்மையானால் நாட்கள் கடந்த பிறகுதான் திராட்சை கொலைகள் அதனை கொடுக்க முடியும். ஒரே ராத்திரி நட்டு வந்த அந்த செடியில் என்ன நடந்தது என்றால், சாத்தான் அழகாக அவன் அந்த அழகான திராட்சை செடிகளை பறித்து எடுத்து தூர எறிந்து இவன் நாட்டின அந்த ராத்திரியிலே அது என்ன செய்தது, காய்த்து அவனுக்கு நல்ல ஒரு பலனை கொண்டு வந்ததை அவன் அறியாமல் போனான். அந்த திராட்சை ரசத்தை குடித்தவன் வெறித்து வஸ்திரம் விலகினவனாக காணப்பட்டான். வஸ்திரம் விலகினவனாய் காணப்பட்டபடினால அங்க நடந்த சம்பவம் என்னவென்றால், அவனுடைய பிள்ளைகள் பேர பிள்ளை முதல் கொண்டு அவருடைய வஸ்திரம் விலகி இருந்ததை கண்டு பார்த்த உடனே தன்னுடைய நோவாவுடைய இருதயத்தில் என்ன நடந்தது என்றால், பாருங்கள், கானானியை அப்படியே சபித்தான். அந்த சந்ததி சபிக்கப்பட்டே போனது. காரணம் என்னவென்றால், இன்றைக்கு தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களிலே காத்துக்கொள் காத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு காத்துக்கொள்ள வேண்டிய பரிசுத்தத்தை,
காத்து கொள்ள வேண்டிய பரிசுத்த வஸ்திரத்தை இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவம் இழந்திருக்கிறதை அங்கே பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் ஒரு கிறிஸ்தவம். நோவா தன்னுடைய பரிசுத்த வஸ்திரத்தை காத்துக் கொள்ளவில்லை. பிசாசு அழகாக அவன் என்ன செய்து விட்டான்? நிறுவனப்படுத்தினான். ஆகவேதான் அந்த வஸ்திரத்தை மூட வந்த கானானியை என்ன செய்தாரு? அழகா சபித்து விட்டார். அந்த சாபம் அந்த சந்ததியை பிடித்து கொண்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு எந்த இடத்துல பரிசுத்தத்தை இழந்து இருக்கிறோமோ அந்த இடத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே எனக்கு தந்த பரிசுத்த வஸ்திரத்தை, பரிசுத்த கிருபைகளை, பரிசுத்த வல்லமைகளை, பரிசுத்த அபிஷேகத்தை, பரிசுத்தமாய் உம்மோடு நெருங்கி வாழுகிற அனுபவத்தை நான் இழந்துவிடக் கூடாது என்பதை நாம் இன்றைக்கு கவனித்து பார்க்க வேண்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிறோம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே பரிசுத்தம் இருக்கிறதா? பரிசுத்தமாகிய தேவன் நம்மிடத்தில் நம்ம வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரா? நோவா தேவனுக்கு மிகவும் பிரியமாய் பயபக்தி உள்ள ஒரு தேவ மனிதனாகவே வாழ்ந்து வந்தார். ஏன் இன்றைக்கு அந்த நிலையில தள்ளப்பட்டு போனது? யோசித்து பார்க்கணும் அல்லவா? ஒரே ராத்திரியில் நட்ட திராட்சை செடி எப்படி காய் கொடுக்க முடியும்? எப்படி அவனுக்கு அது நல்ல பலனை கொடுக்கும் என்று தெரியாத போனபடினால் சாத்தான் அவன் அழகாக அந்த திராட்சை ரசத்துல என்ன அவன் கொண்டு வந்து விதைத்திருப்பான் என்பதை கவனிக்காம போனபடினால் நோவா தன்னுடைய வஸ்திரத்தை விலகி அவன் கடந்ததை கண்ட மாத்திரத்திலே அந்த சந்ததியே அங்க சபிக்கப்பட்டு போனதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு சபைக்குள்ள வாழுகிற நீங்களும், கிறிஸ்தவுக்குள்ள வாழுகிற நீங்களும் எந்த அளவில் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டோம் என்பதை சற்று கவனிக்க வேண்டும் அல்லவா? ஆனா வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுகிறார்? நோவாவின் வம்ச வரலாறு, நோவாவுடைய வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நோவா தன்னுடைய காலங்களிலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாயிருந்தான். நோவா தேவனோடு கூடவே சஞ்சரித்துக் கொண்டு வந்தான். அவ்வளவு நெருக்கமான ஒரு தேவ மனிதர் நோவா. இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை இழக்க வைத்தான் பிசாசு. பரிசுத்த வஸ்திரத்தை விலகப்படுத்தினான் பிசாசு. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த அளவுக்கு தேவனோடு கூட உறவை வைத்திருக்கிறோம், எந்த அளவுல தேவனோடு கூட நாம் ஐக்கியத்தை வைத்து தினதோறும் அவரோடு கூட சம்பாஷணை பண்ணுகிறோம் என்பதை சற்று கவனிக்க வேண்டும் அல்ல பிரியமானவர்களே. உலக பேரழிவு, உலகத்தில் பேரழிவு, உலகத்தையே அழிக்கிற நிலையிலே ஜலப்பிராயம் உருவாக்கப்பட்ட பொழுது நோவாவை தேவனோடு கூட சஞ்சரித்து வந்த தேவ மனுஷனா இருக்கிறபடினால் அந்த ஃபேமிலி 8 பேரை அழகாக என்ன செய்தாரு? தேவன் ஒரு பேழையை உண்டு பண்ணி அந்த குடும்பத்தை பாதுகாத்து வந்த அந்த தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல சற்று அவன் பரிசுத்தத்தை, வஸ்திரத்தை கொஞ்சம் விலக்கப்பட்டதை கண்ட உடனே அவன் உள்ளத்துக்குள்ள காணப்பட்ட அந்த தீய எண்ணத்தை கொண்டு, கோபத்தை கொண்டு கானானை அப்படியே சபித்தார். அந்த சாபம் அவனுடைய சந்ததி முழுவதும் பிடித்து கொண்டது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த சாபம் நம்முடைய வாழ்க்கையில ஆட்கொண்டிருக்கிறதோ, எந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில ஆட்கொண்டிருக்கிறதோ அதை நாம் சற்று கவனிச்சு பார்க்க வேண்டும் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, தேவனோடு கூட சஞ்சரித்து வந்த ஒரு நோவா, பக்தி உள்ள மனுஷன், தேவனுக்கு பிரியமான ஒரு தேவ மனிதர், அவருடைய நிலைமையை காத்து கொள்ள வேண்டியதை காத்து கொள்ளாம போனதுனால தானே. ஆனா வேதம் சொல்லுகிறது, காத்துக்கொள், பரிசுத்தத்தை காத்துக்கொள், பரலோக தேவனுக்கு பரிசுத்தத்தை காத்துக்கொள், உண்மை உத்தமமாய் தேவனுக்கு வாழுகிற வாழ்க்கையை காத்துக்கொள், தேவன் கொடுத்த அபிஷேகத்தை காத்துக்கொள், அவர் கொடுத்த அந்நிய பாஷைகளை காத்துக்கொள், அவர் கொடுத்த வரங்களை நீ காத்துக்கொள், அவர் கொடுத்த மென்மையான கிருபைகளை காத்துக்கொள், அவர் கொடுத்த நல்ல தீர்க்க தரிசனங்களை காத்துக்கொள், அவர் கொடுக்கப்பட்ட அழைப்பின் கிருபைகளை நீ காத்துக்கொள். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? இதோ திருடனை போல் வருகிறேன், நான் திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக, தன்னுடைய மானம், நம்முடைய பாவமாகிய மானங்கள் காணப்படத்தக்கதாக, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
நிர்வாணமாய் நடவாதபடிக்கு கிறிஸ்தவமே ரொம்ப கவனிக்க வேண்டும். விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அந்த விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். காத்துக் கொள்ளுகிற சபை பாக்கியவான், பாக்கியம் உள்ளது. எத்தனை பேர் திருடனை போல நான் வருவேன், திருடனை போல வருவேன். இன்றைக்கு எப்படி வந்து கொண்டிருக்கிறது கொள்ள நோய்கள். உலகத்தில் அதை பார்க்க போகும்போது இருதயம் கொதிக்கிறது அல்லவா? நம்முடைய பரிசுத்த வஸ்திரத்தை நம்ம காத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? பரலோக தேவனுக்கு உண்மை உத்தமாய் அவர் கொடுத்த கிருபைகளை காத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படி இல்லாத போன பட்சத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திருடனை போல வருவேன். உன்னுடைய மானம், உன்னை மானபங்கம் படுத்துகிற பிசாசுடைய தந்திரங்களுக்கு உன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளாவிட்டால் அவர் வந்து உன்னை நியாயம் தீர்ப்பார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 61 அதனுடைய 10ஆம் வசனத்தை பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் நான் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது, என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் நல்ல கவனிக்கணும். மணவாளன் தன்னுடைய ஆபரணங்களினாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், தன்னை அலங்கரித்துக் கொள்ளுவதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும், மணவாட்டி தன்னுடைய ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்ளுவதற்கும், அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, அவர் தன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி, நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார், நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். எத்தனை ஆச்சரியம்! நல்ல கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆதி தகப்பனாகிய ஆதாமு யோவாளு என்ன செய்தார்கள்? எதை தொடக்கூடாதோ, எதை விலக்கி வைத்தாரோ அவைகளை முதலாக தேவன் அவர்களை உண்டு பண்ணின அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவர்களை வாழ வேண்டிய நன்மைகளை எல்லாம் விட்டு எதை விலக்க வேண்டும் அதை விலக்காமல் அவைகளை அவர்கள் பறித்தபடினால், அதை ருசித்து பார்த்தபடினால் அவங்களுடைய மான பங்கம் அங்கு வெளிப்பட்டது. அவருடைய நிர்வாணங்கள் அங்கு வெளிப்பட்டது. ஆதியாகமத்திலே 3ஆம் அதிகாரத்திலே அழகா 8, 9, 10 வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கும். அவங்க எந்த இடத்துல ஆண்டவருடைய நன்மையை இழந்தார்களோ, எங்க தேவன் விலக்கினதை தொட்டார்களோ, எதை பறித்தார்களோ அது நிமித்தமாக அவங்களுடைய மான பங்கங்கள் அங்கு வெளிப்பட்டது. அவங்களுடைய பாவ கரை அங்கு வெளிப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற பொழுது அவருடைய மானத்தை பிசாசு பறித்தான், அலங்கோலப்படுத்தினான், வேதனைப்படுத்தினான். ஆகவே மீண்டும் அவர்கள் அதை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு அவர் தள்ளப்பட்டு போனார்கள். அருமையான தேவ ஜனமே, ஒரே விஷயம் நினைச்சுப்பார். ஆதி குடும்பம் செய்த ஒரு பாவத்து நிமித்தமாய் அங்க நடந்த சம்பவம் என்ன? மானம் பறிக்கப்பட்டது. வாழ்க்கையில பாவம் அவனுக்குள்ள திணிக்கப்பட்டு பரிசுத்த வஸ்திரத்தை விலக்கப்படிக்க செய்தான் பிசாசு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவத்துக்குள்ள பாவத்தை ஆராய்ந்து பார்க்காத கிறிஸ்தவம், தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை விலக்காத கிறிஸ்தவம், இப்படிதான் நம்முடைய மானத்தை வாங்கக்கூடியதாய் பிசாசு நின்று நம்மளோடு கட்சிக்கிறான். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு மணவாளன் மணவாட்டிக்கு எப்படி தன்னுடைய ஆபரணங்களால தன்னுடைய அலங்கரித்துக் கொண்டு மெல்லிய வஸ்திரத்தையும் வெண் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு நம்ம அழகான நம்முடைய மணவாட்டிக்காக நம்ம காத்து இருக்க வேண்டும். அவர் கொடுத்த வஸ்திரத்தை காத்துக் கொள்ள வேண்டும். ஒரு திருமணம் செய்வோமானால் ஒரு பெண்மணிக்கு நம்ம கொடுக்கிறதான வஸ்திரத்தை அவளா அழகாக அதை பராமரித்து அவர் கொடுக்கிற பட்டு சேரிசுகளை திருமணத்துக்காக அலங்கரித்துக் கொண்டு தன் மணவாளனுக்காக பூமியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்காக அலங்கரித்துக் கொண்டு அதை ஜாக்கிரதையாய் வைத்துக் கொள்வது போல நம்முடைய அருள்நாதர் இயேசு மணவாளன் மணவாட்டியாக திருச்சபை எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தன்னுடைய சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை பாருங்கள். அங்கு என்ன சொல்லுகிறது? ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை போர் சருகையாய் இருக்கிறது, அவளுடைய உடை போர் சருகை உள்ளதாய் இருக்கிறது, சித்திர தையலாடை தரித்தவளாய், சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுகிறாள், ராஜாவினிடத்திலே அழைத்துக் கொண்டு வரப்படுகிறாள். அவள் பின்னாலே செல்லும், அவள் பின்னாலே செல்லும், அவளுடைய தோழிகளாகிய
கன்னிகைகள் அவருடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். உம்மிடத்திலே கூட்டிக் கொண்டு வர கடவார்கள். நல்ல கவனிக்கணும், நாம் எல்லாம் அவருக்கு தோழிகள். ஒரு பகுதியில ஒரு மணவாட்டி எப்படி அலங்கரித்து எவ்வளவு அழகாய் கொண்டு வருவது போல தேவன் நம்மளுக்கு கொடுத்ததான அந்த பரிசுத்த அலங்காரத்தை, அந்த பரிசுத்தத்தை நம்ம காத்துக் கொள்ளுகிறோமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய நாவையும் உதட்டையும் நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோமா? இல்லையே. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு இழப்பை நாம் இந்த வேதாகமத்தில் அழகாக நமக்கு பரிசுத்தவானுடைய வழியிலே காட்சி கொடுக்கப்படுகிறது. தேவனோடு சஞ்சீகரிக்கப்பட்ட மனுஷர்களுக்கு இப்படி என்றால், நம்ம நம்முடைய ஆதி கிறிஸ்தவம் அல்ல. ஏதோ இடையில ரட்சிக்கப்பட்டு, ஏதோ வியாதிகள் விடுதலையாக்கப்பட்டு, பிசாசின் பிடியிலே நாம் விடுதலையாக்கப்பட்டு, பல நோய்வாய்ப்பட்டிருக்கிற போது சில ஆண்டவரை நேர்ந்து கொண்டபடினால் ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு வந்துட்டோம். ஆனா அந்த பரிசுத்தம் என்னதென்று தெரியாம இருக்கிறோம். ஆத்மாவில் என்ன பரிசுத்தம், ஆவியில் என்ன பரிசுத்தம், சரீரத்தில் என்ன பரிசுத்தம் வேண்டும் என்று தெரியல. உடைய அவைகளில் என்னென்ன பரிசுத்தம் உருவாக்கப்படுன்னு தெரியல. ஆக வேண்டிக்கிற கிறிஸ்துவம், நான் ஒரு பாமாலை பாட வேண்டியது, ஒரு கிறிஸ்துவுக்காக நான் கொடுக்கிற ஒரு காணிக்கை கொடுக்க வேண்டியது, ஏதோ சர்ச்சைக்கு வந்தேன், ஏதோ ஒரு கிறிஸ்துவத்தை பின்பற்ற என்ற ஒரு கடமையை செய்கிறோம். அப்படி அல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, எப்படி ஒரு மணவாட்டி, எப்படி ஒரு மணவாளன் எப்படி ஆயத்தப்பட வேண்டும், எப்படி கிருபையை காத்துக்கொள்ள வேண்டும். ஆதி தகப்பன் ஆதாம் செய்த பாவம் என்ன, யோவாள் செய்த பாவம் என்ன, அவள் ஏன் தேவன் தன்னுடைய ரத்தத்தினால கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை, ரத்தத்தினால் கொடுக்கப்பட்ட தோல் உடையை மீண்டும் மீண்டும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. கொடுத்த மெல்லிய வஸ்திரத்தை இழந்து சாத்தான் அதை பறித்து மீண்டும் ஆண்டவர் அடிக்கப்பட்டவராய், தோல் உரிக்கப்பட்டவராய், அவர் தாமே மீண்டும் அவருடைய தோல் உடைய கொடுத்து அவளை மானத்தை காப்பாற்றினார். இன்றைக்கு நம்மளுக்கும் அதே நிலையதான் என்பதை சிந்திச்சு பார்க்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி, மெல்லிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே, அந்த பரிசுத்தவானுடைய நீதிகளே. இந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தோட நீதி. நல்ல கவனிக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலை ஆக்குகிறது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுகிறார்? ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர், தன்னுடைய வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் உனக்கு உண்டு. என்ன உண்டு? சத்தையிலும் உனக்கு உண்டு. சத்தையிலும் தன்னுடைய சத்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால், அவர்கள் பாத்திரவான்களை ஆனபடினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூடவே நடப்பார்கள். அல்லேலூயா. லூக்காவில பார்க்கிறோம் 10:30ஆம் வசனத்துல இத ஆண்டவர் என்ன சொல்கிறார் கவனிக்கலாமா? இயேசு பிரதித்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவனுடைய வஸ்திரங்கள் எல்லாம் உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குண்டூராக விட்டு போனார்கள். நல்ல பிரியமானவர்கள், நல்ல கவனிக்க வேண்டும். ஆண்டவர் எந்த எரிகோவின் வழியிலே வந்த ஒரு கள்வன் கையில ஒரு சிக்கி பாருங்கள், கரப்படுத்தப்பட்டு சரீரமெல்லாம் காயங்கள், வஸ்திரத்தை உருவி கொண்டு போய்விட்டான். பிசாசுகள் வஸ்திரத்தை உருவி கொண்டு போய்விட்டான். இந்த நிலையில தள்ளப்பட்டிருக்கிற நீங்கள் நல்ல கவனிக்க வேண்டும். காத்துக்கொள், உன் வழிகளை காத்துக்கொள்ளணும். உன் வழி, நீ போற வழி சரியா காத்துக்கொள்ளணும். அது காத்துக்கொண்டால் கர்த்தருக்கு முன்பதாக எந்த பிசாசும் உன்னை பெற முடியாது, அழிக்க முடியாது, உன்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த எரிகோ வழியிலே புறப்பட்டு போன அந்த மனுஷன் தேவ ஆலயத்தில் இருக்க வேண்டியவன் இறங்கி என்ன செய்தான்? நடந்து போகிறான். போகும்போது கள்வர் கையில சிக்க கொண்டது நிமித்தமாக என்ன செய்தார்கள்? அவன் முதலாவது அவருடைய வஸ்திரத்தை தான் உருவி கொண்டார்கள். அதை பறித்த உடனே அவனை அடித்து காயப்படுத்தி குன்றூராக தூக்கி எறிந்து விட்டு போனார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நல்ல கவனிச்சு பாருங்கள். தேவனுக்கு பிரியமே இல்லாத வழிகளிலே நம்ம கடந்து போவோமானால்
நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். தேவனுக்கு பிரியமே இல்லாத வழியை நம்ம தகர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும், தேவனுடைய அன்பை காத்துக்கொள்ள முடியும், தேவ தயவை காத்துக்கொள்ள முடியும், தேவனுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும், அவருடைய அன்பை நாம் ருசித்து பார்க்க முடியும். அம்மனா இல்லையா? கர்த்தர் தான் சொல்லுகிறார். இந்த கடைசி காலம் அல்லவா, தேவனுடைய எரிகோவில் இருந்து பாருங்கள், அவன் என்ன செய்கிறான்? தேவ ஆலயத்தில் இருந்து சத்தியத்தை கேட்க வேண்டியவன், தேவனுடைய அன்பை ருசித்து பார்க்க வேண்டியவன். அப்படிப்பட்டவன் என்ன செய்கிறான்? அவன் மனம் போல வழிகளில் என்ன செய்கிறான்? கடந்து போனபடினால், அவன் வழியை அவன் காத்து கொள்ளாமல் போனபடினால் அவன் கள்ளர் கையில சிக்கி, வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆனால் சில வேதத்தை நீங்க நன்றாக நீங்க வாசித்து பார்க்கும் போது, அவன் பிசாசின் கையில சிக்கி கொண்டு என்ன ஆனானா? அடிப்பட்டவனாய், உதைப்பட்டவனாய், பீறப்பட்டவனாய், காயப்பட்டவனாய், வஸ்திரத்தை இழந்தவனாய் குண்டூராக கடந்தான் பிசாசுடைய கையிலே. அப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம தள்ளப்படக்கூடாது. நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், தேவ திட்டத்தை காத்துக்கொள்ள வேண்டும், நாவையும் நம்முடைய உதடுகளையும் காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய வழிகளை நீ காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது சொல்லுகிறார், உன் வழிகளை நீ காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொள்ள நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த பரிசுத்தம் உள்ள வாழ்வை நீ காத்துக்கொள்ளுவையானால், ஆவிக்குரிய வஸ்திரத்தை நீ காத்துக்கொள்ளுவையானால், தேவன் கொடுத்த கிருபைகளை காத்துக்கொள்ளுவையானால், உன்னை ஒரு காலமும் பிசாசு தொட முடியாது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள், என்ன சொல்லுகிறார் ஆவியானவர்? உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன்னுடைய கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும், அவைகளை உன்னுடைய இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கு நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கு அதை அறிவிக்க கடவாய். உன் பிள்ளைகளுக்கு நீ போதிக்க வேண்டிய விஷயம், கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த நன்மைகளை அதை ஊட்டி வளர்க்கிற ஒரு அம்மாவாக, ஒரு தகப்பனாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் தெளிவா சொல்லுகிறது, நீ காத்துக்கொள்ள வேண்டியது காத்துக்கொள்ளாமல் கைவிட்டபடினால் இன்னைக்கு அநேக விஷயங்களிலே நீ தவிர்த்து போகிறாய். அநேக விஷயத்துல உன் வாழ்க்கை துவண்டு போகிறது. உன் வாழ்க்கையில அநேக காரியத்துல மன உடைந்து நொறுங்குண்டதுமான இருதயத்தோடு காணப்படுகிறாய். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காத்துக்கொள்ள வேண்டியது நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், யோவான் 10:10 அழகா சொல்லுகிற அந்த வசனத்தை கேட்போமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருவானே அன்றி வேற ஒன்றுக்கு அவன் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்கும் அது பரிபூரணப்படும்படிக்கும் வந்தேன். திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லமே அன்றி வேற ஒன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன், அது பரிபூரண அடைய வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசானவன் வந்து கள்வன் கையிலே எரிகோவில் இருந்து வந்த அந்த மனுஷனுடைய லைஃப், அவனுடைய வாழ்க்கை என்ன ஆனது? அடிச்சு நொறுக்கி பறித்து கொண்டு போய்விட்டார்கள். அவன் வேலை என்ன? திருடன். பிசாசுடைய கையில அகப்படக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய தேசம் பிசாசு கையில் அகப்பட்டிருக்கிறது. அநேக மக்கள் எதிர்பார்க்க முடியாத மரணம், எதிர்பார்க்க முடியாத வியாதிகள், எதிர்பார்க்க முடியாத டாக்டர்ஸ் குழப்பம், எந்த மெடிசின்ஸுக்கும் அது அகப்படாத வியாதியா இருக்கிறது, தத்தளித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய இந்திய தேசம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, வேதம் தெளிவா சொல்லுகிறது, நீ காத்துக்கொள், தேவனுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள், அவருடைய பரிசுத்த கிருபைகளை பாதுகாத்துக்கொள், சத்திய வசனங்களை நீ பாதுகாத்துக்கொள், அவர் கொடுத்த வசன வாழ்க்கையை பாதுகாத்துக்கொள், அவருடைய நீதியின் கிருபைகளை நீ பாதுகாத்துக்கொள். உன் முழு குடும்பம் எப்படி நோவாவுடைய வாழ்க்கையில மிகவும் மிகவும் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து 8 பேரை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்தின் அழிவிலே பாதுகாத்தது போல, சற்று கவனம் குறையப்பட்டபடினால வஸ்திரம் விலைகிற நிமிஷத்திலே அவன் கானானியை சபித்தபடினால் அவன் சந்ததி முழுவதுமே சபிக்கப்பட்டு போனது. நம்ம சாபத்தை பெறாமல்
ஆசீர்வாதத்தை பெற்று வாழக்கூடிய பிள்ளைகளாய், நம்முடைய வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட்டால் தேவன் மிகவும் சந்தோஷப்படுவார். வேதம் சொல்லுகிறது, யூதாவின் புஸ்தகம் பாருங்கள், அந்த யூதாவின் புஸ்தகம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறது? மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை, நல்ல கவனிக்க வேண்டும், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். வெறுத்து தள்ளுங்கள். நல்ல கவனிக்க வேண்டும், மாம்சத்தால் கரப்பட்ட வஸ்திரத்தை அதை நீ வெறுத்து தள்ளாவிட்டால் நீ பிசாசுடைய தந்திரங்களுக்கு தப்பித்துக் கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களே, தப்பித்துக் கொள்ள முடியாது. காலம் கடைசி, எண்ட் டைம் மினிஸ்ட்ரி, கடைசி கால ஊழியம், தேவ ராஜ்யத்துக்கு நாம் முக்கியத்துவமானவர்கள். மீண்டும் வசனத்தை வாசிக்க கேட்கல. என்ன சொல்லுகிறார்? மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம். பாருங்கள், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாவங்கள் மறைந்திருக்கலாம், எத்தனையோ சாபங்கள் மறைந்திருக்கலாம், பாரம்பரியம் மறைந்திருக்கலாம், முன்னோர்களுடைய சாப பாவங்கள் நம்முடைய குடும்பத்தில் மறைந்திருக்கலாம். அவைகளை விட்டு நீ வெளியே வர முடியாதபடிக்கு இருப்பையானால், பாரம்பரியத்தை விட்டு வராத குடும்பம் எப்பேற்பட்ட மனுஷனானாலும் சரி, எப்பேற்பட்ட மனுஷி ஆனாலும் சரி, பாரம்பரியத்தை நீ வைத்துக் கொண்டு இன்னமும் அதே அளவில் வாழ்வையானால் உன் வாழ்க்கையில இமையில கூட மன்னிப்பு கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிற பொழுது அந்த சத்திய தெய்வத்துக்கு நீ உண்மையாய் இருக்கணும் அல்லவா? ஏன் சாபத்துக்குள்ள நம்ம கடக்க வேண்டும்? பாரம்பரியங்களை விடு, சாபங்களை விடு, பாவங்களை விடு, ஆண்டவருக்காக நீ மனம் திரும்பு. ஆமென். உன் மாம்சத்துல கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை உரிந்து தள்ளு, ஆண்டவருக்காக எழும்பு. நிச்சயமா கர்த்தர் உங்களை இந்த இமய பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் குடும்பத்துல அவர் வந்தாரானால், அவன் குடும்பத்தில் வரும் பொழுது உன் பாவ வஸ்திரத்தை கிழித்தெறிந்து பரிசுத்த வஸ்திரத்தை கொடுத்து இன்றைக்கு உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் 4ஆம் வசனத்துல யோசுவா என்கிற ஒரு மனுஷன் அங்கே பார்க்க முடிகிறது. வாசிக்க கேட்கல. என்ன சொல்லுகிறார்? ஒரு அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பதாக நின்று அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை கழித்து போடுங்கள். பின்பு அவனை நோக்கி பார், உன் அக்கிரமங்களை உன்னிலிருந்து நான் நீக்கி போடுகிறேன், உனக்கு சிறந்த பரிசுத்த வஸ்திரத்தை நான் உனக்கு தரிக்கிறேன் என்று சொன்னார். பிசாசானவன் பார்க்கிறான். 1, 2, 3 வசனத்தை பாருங்க. திரும்ப அதுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கும்போது சொல்லுவாரு, பிசாசானவன் நிற்பான், அவன் எரிகிற ஒரு கொள்ளி என்று. யோசுவா மேல ஒரு அழுக்கு வஸ்திரம் இருக்கிறது, அவைகளை கழித்து எறிந்த உடனே தேவன் பரிசுத்தமுள்ள ஒரு வஸ்திரத்தை உடுத்தினார். அந்த நல்ல ஆண்டவர், நல்ல இயேசு, அந்த கிருபை நிறைந்தவர், மகிமையான ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த மெல்லிய வஸ்திரத்தை அவர் நமக்கு கொடுக்க ஆசைப்படுகிறார். மாத்திரமல்ல, நமக்காக சிலுவையிலே சிந்தி பாடுபட்ட ரத்தத்தை கொடுத்து அவர் சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்து உழவ நிலத்தை போல மாற்றின ஆண்டவர் தோல் உடைய கொடுத்து ஆதி தகப்பனாகிய ஆதாமுக்கு யோவாளுக்கும் மீண்டும் உடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. யோசித்து பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? உம்முடைய வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயிருக்க வேண்டும். உன் தலைக்கு எண்ணெய் எப்பவுமே குறைபடக்கூடாது. உன் வஸ்திரம் கரைப்படக்கூடாது, உன் தலைக்கு எண்ணெய் குறைபடக்கூடாது. இதை காத்துக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இவைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. சாலமோன் எழுதுறாரு, ஒரு ராஜாவா இருந்தவர், ஞானவரம் பெற்றவர், தீர்மானிக்கிறார். பிரசங்கிகள் அழகா சொல்றாரு, உன் வஸ்திரம் இனி கரைப்படக்கூடாது, உன் தலையில எண்ணெயும் குறையக்கூடாது. ஆமென். அவர் கொடுத்த மெல்லிய வஸ்திரம் ஆவி ஆத்ம சரீரத்திலே பாதுகாப்பு கொண்டு வருகிறது. அவர் கொடுக்கிற அபிஷேகம் உச்சிலிருந்து உள்ளம் பாத வரைக்கும் உன்னை நிரப்பி அவருடைய உள்ள கையிலே பொறிந்து வைத்துக் கொள்ளும்.
அந்த நல்ல கிருபைகளை நாம் இழந்து பரிதபிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவரே, என்னுடைய வஸ்திரத்தை, ஆவிக்குரிய வஸ்திரத்தை என் ஆத்தும ஆவில சரீரத்திலே கரைப்படுத்தப்பட்டவன் நான் நின்று கொண்டிருக்கிறேன். பல பாவம், பல சாபம், பல சூழ்நிலை தள்ளப்பட்டு கிடக்கிற ஆண்டவரே, குடிப்பழக்கங்கள், தீய பழக்கங்கள், ஆண்டவரே மறைவாக பழக்க வழக்கங்கள், பல சூழ்நிலையில் தள்ளப்பட்டு நான் கெட்டு போயிருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை இந்த செய்தியின் வழியாக நீ எதிர்நோக்கி ஆண்டவருக்கு முன்ன நிற்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தை இன்றைக்கு உன்னை பரிசுத்தமாக்கி ஆண்டவருடைய வல்லமையிலே உன்னை நிலைநாட்டப்படப்படும். ஆமென். நிலைநாட்டப்படுவீர்கள். தேவன் அவர் வல்லமை உள்ள தேவன், மகத்துவத்தை கொண்டு வருகிற கர்த்தர், ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற கர்த்தர். உன் வஸ்திரத்தை கரப்படாதபடி நீ காத்துக் கொள்ளுவையானால் இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். உன் தலைக்கு எண்ணெய் குறைபடாதபடிக்கு காத்துக்கொள். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். சத்துருவுக்கு மத்தியில ஒரு பந்தி உனக்கு ஆயத்தம் பண்ணப்படும். எந்த நாவும் உன்னை கூர்மைப்படுத்தி பேசினாலும் அவைகளை நீ மடங்கடிக்கப்படுவாய். சத்துரு எச்சகம் பேசி அடங்கும், அவன் மேடுகளை நீ மிதிப்பாய் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆமென். கர்த்தருடைய சத்திய வசனத்தை கேட்கிற நீங்களும் நானும், ஆண்டவரே, நான் இனி காத்துக்கொள்ள வேண்டியதை காத்துக்கொள்ள தவறி போனபடினால் இன்றைக்கு ஆண்டவரே, பிசாசுகளுக்கு மத்தியிலே, பாவத்துக்கு மத்தியிலே, சாபங்களுக்கு மத்தியிலே கிடக்கிறேன் என்று ஒருவேளை நீ சிந்திச்சு கொண்டிருக்கிறாயா? கரப்படுத்தப்பட்ட மகனாய் மகளாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் உன்னை தொட ஆசைப்படுகிறார். அவருடைய தழும்புகளால் உன்னை சுகமாக, ஆணிகள் துளைக்கப்பட்ட அந்த கரத்துல சிலுவையில சிந்தின அந்த ரத்தத்தினால இன்றைக்கு உன் பட்சத்தில் வந்து உன்னை வழி நடத்த அவர் விரும்புகிறார். ஆமென். யோசித்துப்பா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். ஏதோ ஒரு வழியில் நீ கரப்படுத்தப்பட்டிருக்கிறாய், ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில அபிஷேகத்தை இழந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த கிருபை வரங்களை இழந்திருக்கிறாய். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய தந்த ஆண்டவர் தாமே உன்னுடைய வஸ்திரத்தை, மெல்லிய வஸ்திரத்தை கரைப்படாதபடிக்கு நீ காத்துக் கொள்ளும் பொழுது உன்னுடைய தலையில எண்ணெய் ஒரு நாளும் குறையப்படாது. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், 23ஆம் அதிகாரத்தில் அழகாய் சொல்லுவாரு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்று கொண்டு போய் விடுகிறவர். சத்துருவுக்கு மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்திய பாத்திரத்தை நிரம்ப பண்ணுகிறவர். சங்கீதம் 92 பார்க்கிறோம், 9:10 காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து புது எண்ணெயினால் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறவர். வஸ்திரத்தை கரைப்படாதபடிக்கு காத்துக் கொள்ளுவாயா? உன் தலையில எண்ணெய் குறையாதபடிக்கு காத்துக் கொள்ளுவாயா? அவர் இன்றைக்கு உன்னை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு உன்னுடைய ஆவி ஆத்தும சரித்து நிரப்ப விரும்புகிறார். பாருங்கள், அழகாய் பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாய் இருக்கிறபடினாலே எல்லா அசுசிகளும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு அதை பூரணப்பட கடவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பவுல் அழகா சொல்றாரு கொரிந்தியல, இவைகளை நாம் பரிசுத்தமாய் காத்துக் கொள்ள வேண்டும் என்று. அருமையான தேவ ஜனமே, தலைகளை தாழ்த்தலாமா? ஆண்டவரை, இன்றைக்கு என்னை உம்முடைய வல்லமையில என்னை நிரப்ப, உம்முடைய அபிஷேகத்தில் என்னை நிரப்ப, உம்முடைய கிருபையில என்னை நிரப்ப, நான் இழந்ததை மீண்டும் நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் நீ உன்னுடைய ஆத்மாவை ஊற்றி ஜெபிப்பாயா? எல்லா தலைகளை தாழ்த்தலாமா? பரலோக தேவனாய் கர்த்தருடைய மகிமையான பிரசனத்தை இப்பொழுது நம்ம கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவராய் காத்துக்கொள். என்ன காத்துக்கொள்ள வேண்டும்? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், நாவையும் உதட்டையும் காத்துக்கொள்ள வேண்டும், வழிகளை நீ காத்துக்கொள்ள வேண்டும், உன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும், ஆவியுடைய ஒருமையை நீ காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்க, உன்னுடைய ஸ்தானத்தை காத்துக்கொள்ள வேண்டும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற ஒரே காரியம் என்ன? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாத நோவா வஸ்திரம் விலகினவனாய் இருந்தானே, தேவனோடு கூட சஞ்சரித்து வந்த மனிதர், தேவனுக்கு பிரியமான உத்தமனாய் நடந்த ஒரு மனிதர்,
இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலையில் நிற்கிறோம் என்பதை சற்று கவனிச்சு பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். அன்றைக்கு ஆதாமும் யோவாளும் பரிசுத்தத்தை இழந்து போனபடினால் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் மீண்டும் அவர்களுக்காக தோல்வுடைய கொடுத்து காப்பாற்றினார். இன்றைக்கும் பிசாசுகள் நம்மளை அலங்கோலப்படுத்தி வேதனைப்படுத்தி பாவத்தை கொடுத்து சாபத்தை கொடுத்து அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனுக்குன்னு தந்த மகிமையான வஸ்திரத்தை இன்னைக்கு பீறி போட்டு விட்டான். அவமானங்கள், மானங்கள், கேவலமான லைஃப், மோசமான நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவம். அப்படிப்பட்ட நிலைக்கு நான் கடந்து போக கூடாது ஆண்டவரே, என்னை மீண்டும் எழுப்பிவிட ஆண்டவரே. இழந்ததை தேடவும் ரட்சிக்க வந்த தேவகுமாரனை இன்றைக்கு நீ திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் நீ இழந்ததை கர்த்தர் திரும்ப இரட்டத்தனையாய் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஏதோ சொல்லுகிறது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள், பரிசுத்தத்தை காத்துக்கொள். நாவையும் உதட்டையும் காத்துக்கொள். உன் வழிகளை காத்துக்கொள். ஆவியினுடைய ஒருமையை நீ காத்துக்கொள். உடைய ஸ்தானங்களை நீ காத்துக்கொள். உடைய விசுவாசத்தையும் காத்துக்கொள். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சியில தேவ சமூகத்துல மீண்டும் மீண்டும் இதே செய்தி தொடர்பாகங்களை கேட்டு தேவ வல்லமை பெற்றுக் கொள்வோம். இப்பொழுது தலைகளை தாழ்த்த நம்ம ஜெபிக்கலாம். ஒரு விசையாக எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உடைய திருக்கரத்துல வந்து நிக்கிற ஆண்டவரே, காத்துக்கொள் காத்துக்கொள் என்று சொன்னீங்களே. இந்த உலகத்துல நாங்க பரிசுத்தத்தை காத்து கொள்ளாத போனபடினால் பிசாசானவன் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுத்து போடுகிறான் என்று எங்க வாழ்க்கையில எத்தனையோ பேர், அளவில்லாத ஜனங்கள், அநேக அந்த சகோதர சகோதரிகள் சோர்வடைந்த போது, வேதனைப்படுகிற பொழுது, பல தரப்பட்ட சூழ்நிலையில வாழ்க்கையில பிசாசானவன் வந்து என் ஆவிக்குரிய வஸ்திரங்கள் எல்லாம் கரப்படுத்தி விட்டு போனது உண்மைதான் ஆண்டவரே. ஆனாலும் இன்றைக்கு தகப்பனே, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை காத்துக்கொள் என்று சொல்லி பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்வது ஆயத்தமாய் இருக்கிறோம். திருச்சபையாய் காத்துக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி இந்த தேசம் முழுவதுமாய் ஆண்டவரை எழுந்திருக்கிற பரிசுத்தத்தை அன்பு சகோதர சகோதரி காத்துக் கொள்வதற்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் வாழ்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நோவா தன் குடும்பத்துல ஆண்டவரே கானானியை ஆண்டவரை கண்ட மாத்திரத்திலே சபித்ததனால் அவன் குடும்பமான சாபத்துக்குள்ளாக கெட்டு போனது. நாங்கள் அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படக்கூடாதபடி என் ஆண்டவராகிய கிறிஸ்து, நான் பரிசுத்தத்தை நிச்சயமாய் காத்துக் கொள்ளுவேன். ஆண்டவர் நாவையும் உதட்டையும் காத்துக் கொள்ளுவேன். ஆண்டவரே, என் வழிகளை உமக்கு பிரியமில்லாத வழிகளை எல்லாம் நான் காத்துக் கொள்ளுவேன். என் ஆவியின் ஒருமையை நான் காத்துக் கொள்ளுவேன். என் ஸ்தானங்களை நான் காத்துக் கொள்ளுவேன். பரிசுத்தத்தை நான் காத்துக் கொள்ளுவேன் என்கிற அந்த நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நெருக்கமான சூழ்நிலையில லாக்டவுன் டைம்ல சிக்கி கிடக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ ஜனங்களை என் தேவன் மீட்டெடுத்து காத்துக் கொள்ளக்கூடாதவைகளை காத்துக் கொண்டிருக்கிற பாவ செயல்பாடுகளை விலக்கி பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு உன் பிள்ளைகளை கத்து எழுப்பி கடைசி நாட்களை என்டை மினிஸ்ட்ரியில உம்மோடு கூட ஜெயம் கொள்ள உதவி செய்யப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுத்து உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இழந்து போன பரிசுத்தத்தை, இழந்து போன மெல்லிய வஸ்திரத்தை, இழந்து போன உங்களுடைய உறவுகளை, இழந்து போன உங்களுடைய அன்பின் ஆசீர்வாதத்தை மீண்டும் திருப்பி கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்கள் சிறியோர்கள் பலதரப்பட்ட சூழ்நிலையிலே கணவனை இழந்து மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து பரிதவிக்கிற குடும்பத்தில் உடைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படி வாழ்த்தி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உன் பிள்ளைகளை பலப்படுத்தும். எங்க இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பை, உன் ரத்தத்தை ஆண்டவரே நீ முழுமையாய் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அக்கினி மதிலை கட்டளிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் விளங்கட்டும். மருத்துவத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள்,
அரசியலிலே குழப்பங்கள், போராட்டம், எப்படி ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவரே அநேகமாய் கர்த்தர், ஆண்டவரே காவல்துறை அநேகமாய் ஜனங்களை எப்படியாவது மீட்கணும் என்கிற ஆண்டவரே மனைவி பிள்ளைகளை விட்டு தத்தளித்துக் கொண்டிருக்கிற அவர்களையும் தேவன் ஆஸ்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். டாக்டர்ஸ்மார்கள் அன்று செவிலியர்களையும் அன்று மருத்துவம் எங்களை கைவிட்டாலும் கைவிடாத நேசர் ஒருவர் உண்டு என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். ஒவ்வொரு பரிசுத்தவாட்டி ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் எங்க தேசத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர உதவி செய்யும். நாங்கள் உம்மிடத்துல தான் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. தாழ்த்துகிறோம், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் இதன்படி நடுங்கள், காத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தத்தை உங்கள் வாழ்நாளில நன்மை கிருபை தொடரும். ஆமென், ஆமென்.